இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து கிரியேட்டிங் Angular 6 ரவுட்டிங். ஸோ ரவுட்டிங்னா என்னதுங்க? ரவுட்டிங்னா வந்து ஒரு காம்பனண்ட்லேருந்து இன்னொரு காம்பனண்ட் வந்து நேவிகேட் பண்ணுறதுக்கு பேர் தான் வந்து ரவுட்டிங். ஸோ அதுக்கு வந்து நமக்கு வந்து ரெண்டு காம்பனண்ட் தேவைப்படும், மினிமம் ரெண்டு காம்பனண்ட் தேவைப்படும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் கஸ்டமர் லிஸ்ட்டுன்னு ஒரு காம்பனண்ட் இருக்குது, இன்னொன்று வந்து ப்ராடக்ட் லிஸ்ட். அப்படின்னா கஸ்டமர் லிஸ்ட்லேருந்து ப்ராடக்ட் லிஸ்ட்டுக்கு வந்து நம்ம நேவிகேஷன் பண்ணுறது, இதுக்கு பேர் தான் வந்து ரவுட்டிங்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் நான் எப்படி க்ரியேட் பண்ணுறேன்னா வந்து ஃபஸ்ட்டு வந்து கஸ்டமர் லிஸ்ட்டு க்ரியேட் பண்ணுறேன், கஸ்டமர் லிஸ்ட் காம்பனண்ட் க்ரியேட் பண்ணுறேன். nggc கஸ்டமர் ஸ்லாஷ் கஸ்டமர் லிஸ்ட்டு hyphen script test equal to true and hyphen flat equal to true. So hyphen script test equal to true அப்படின்னா வந்து இது நம்ம காம்பனண்ட் க்ரியேட் பண்ணும்போது ஒரு 4 ஃபைல் க்ரியேட் ஆகும். HTML ஃபைலு, டெஸ்ட் ஃபைல் spec.ts, CSS ஃபைலு, TS ஃபைலு. ஸோ எனக்கு வந்து இந்த டெஸ்ட் ஃபைல் வந்து தேவையில்லை அப்படின்னா ஸ்கிரிப்ட் டெஸ்ட் ஈக்குவல் டு ட்ரூன்னு கொடுத்தீங்கன்னா அது வராது. அது மாதிரி ஃப்ளாட் ஃபைல் வந்து எனக்கு டைரெக்டாக வந்து அந்த ஃபோல்டருக்குள்ளேயே வந்து எனக்கு அந்த ஃபைல் க்ரியேட் ஆகிடணும். இன்னொரு சப் ஃபோல்டர் தேவையில்லை அப்படின்னா வந்து hyphen flat equal to ட்ரூன்னு கொடுத்தீங்கன்னா சப் ஃபோல்டர் வந்து க்ரியேட் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் கஸ்டமர்ஸ் கீழே கஸ்டமர் லிஸ்ட்டுன்னு டைரெக்டாக அந்த லிஸ்ட்டு காம்பனண்ட் ஃபைல்லாம் வந்துடணும். சப்போஸ் நான் ஃப்ளாட் ஈக்குவல் டு ஃபால்ஸ்னு கொடுத்தேன்னா கஸ்டமர்ஸ் கீழே கஸ்டமர் லிஸ்ட்டுன்னு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் ஆகிட்டு அதுக்கு கீழே தான் கஸ்டமர் லிஸ்ட் டாட் HTML, கஸ்டமர் லிஸ்ட் டாட் TS இதெல்லாம் க்ரியேட் ஆகும். ஸோ அதுதான் வந்து இந்த ஃப்ளாட் ஈக்குவல் டு ஃபால்ஸ் அப்படின்னா அர்த்தம். ஸோ நம்ம இப்போ டேரெக்டாக வந்து இப்போ நான் போன வீடியோ நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், Angular 6 டெமோன்னு ஒரு அப்ளிகேஷன் க்ரியேட் பண்ணியிருப்பேன். ஸோ அதே அப்ளிகேஷனில் தான் நான் கண்டினியூ பண்ண போகிறேன். ஸோ வாங்க நம்ம எப்படி இந்த ரவுட்டிங் க்ரியேட் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா app-routing.module.tsன்றது வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம அடுத்தது வந்து நம்ம எப்படி ரவுட்ஸை வந்து எப்படி கான்ஃபிகர் பண்ண போகிறோம் அந்த ஆப் ரவுட்டிங் மாடியூல் அப்படின்றதான் பார்க்க போகிறோம். ஸோ இங்கே தான் வந்து நீங்கள் இந்த ரவுட்ஸ் எல்லாம் கான்ஃபிகர் பண்ணணும். கஸ்டமர் லிஸ்ட்டு, ப்ராடக்ட் லிஸ்ட்டு ஆர் எந்த ஒரு பேஜுக்கு நீங்கள் ரவுட்ஸ் கான்ஃபிகர் பண்ணாலும் இந்த app-routing.module.tsல தான் வந்து நீங்கள் வந்து கான்ஃபிகர் பண்ணணும். ஓகேவா?
ஸோ இப்போ நம்ம ரவுட்ஸ் எல்லாம் வந்து டிக்ளேர் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ அடுத்தது வந்து நம்ம அந்த ரவுட்ஸை வந்து டிசைனில் கொண்டு வர போகிறோம். app.component HTML ரெண்டு ரவுட்ஸு, அதாவது கஸ்டமர் லிஸ்ட் அண்ட் ப்ராடக்ட் லிஸ்ட் ரவுட்டை வந்து டிக்ளேர் பண்ண போகிறேன். ஸோ ஏற்கனவே நான் அந்த கோடு வச்சுருக்கேன், அதை வந்து ஜஸ்ட்டு பாருங்கள். ஸோ இது தேவையில்லை, இது வந்து போன வீடியோவோட பட்டன்ஸு. ஸோ இதில் தான் வந்து அந்த கண்டெய்னருக்குள்ளே ஒரு பூட்ஸ்ட்ராப் தீம் போட்டிருக்கேன், nav பார் அப்படின்றது. அது உள்ள ரெண்டு ரவுட் கொடுத்துருக்கேன், அதாவது ரவுட்டர் லிங்க் கஸ்டமர் லிஸ்ட் அண்ட் ப்ராடக்ட் லிஸ்ட்டுன்னு ரெண்டு ரவுட்டு. ஒரு ரவுட் அவுட்லெட் இருந்தால் போதும். ஸோ ரவுட்டர் அவுட்லெட்டுன்றது வந்து ஒரு கண்டெய்னர் ஃபார் கண்டெய்னிங் த அதர் பேஜஸ். இது வந்து ஒரு மாஸ்டர் பேஜ் மாதிரி, அதில் வந்து சைல்டு பேஜஸ் எல்லாம் கண்டெயின் ஆகும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து அந்த எரர் போயிடுச்சு. இப்போ நீங்கள் கஸ்டமர் லிஸ்ட்டை கிளிக் பண்ணுறீங்க, கஸ்டமர் லிஸ்ட் ஒர்க் ஆகுது, ப்ராடக்ட் லிஸ்ட் ஒர்க் ஆகுது. ஸோ இது ரெண்டும் டிஃப்ரெண்ட் ரவுட்டு. இது வந்து பழைய போன வீடியோவோட பூட்ஸ்ட்ராப் தீம் அது ஆக்சுவலாக. ஓகேவா? இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், கஸ்டமர் லிஸ்ட்னா என்ன, ப்ராடக்ட் லிஸ்ட்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ வந்து நான் ஆங்குலர் மாடியூல்ஸை பற்றி உங்கள்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது தான் எனக்கு வந்து நிறைய இன்னும் வீடியோஸ் வந்து Angular 6 தமிழில் வந்து நான் போடலாம் அப்படின்றது வந்து உங்களுக்கு வந்து நான் கொடுத்துட்டே இருப்பேன். ஸோ இந்த மாதிரி சின்னதாக நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா நான் பெரிய ப்ராஜெக்ட் அளவுக்கு நீங்கள் வந்து உங்களால் அச்சீவ் பண்ண முடியும். ஸோ எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ். எனக்கு வந்து USM Tech World சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து நான் போடுற வீடியோஸ்லாம் வந்து உடனே வந்து அடுத்தடுத்த வீடியோ அதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் Angular 6 வந்து ஒரு பெரிய ஸ்பெஷலிஸ்ட் ஆகிடலாம். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ.